எந்த விஷயத்திலையும் ரஹ்மத்தை எக்ஸ்ட்ராவா கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க ஒரு துவா கேட்குறீங்கன்னு வைங்க, நீங்க கேட்ட துவா ஒரு அம்சமாக இருக்கும். ஆனா இறைவன் உங்களை வந்து என்ன செய்வான், ரஹ்மத்தால சூழ்ந்து கொள்ள பார்ப்பான், நிறைய கொடுக்க பார்ப்பான். அதனால தான் இறைவன் சில துவாக்களை கபூல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வான், வேறு வேறு சூழல்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் அதை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். பாருங்க இந்த செய்தி சூரா அன்பியா 83 84வது வசனம். அய்யூப், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். அய்யூப இத்நாதா ரப்பஹு, இந்த அய்யூபை ஞாபகப்படுத்துங்கள். அவர் தனது இறைவனை பிரார்த்தித்தார். அன்னி மஸ்ஸனிய துர்ரு, யா அல்லாஹ் என்னை ஒரு தீங்கு ஒட்டி இருக்கிறது, நான் பாதிப்படைந்திருக்கிறேன். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுகின்றவர்களில் எல்லாம் நீ என்ன இரக்கமுள்ளவன், நீ மிகவுமே இரக்கமுள்ளவன். ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் தஆலா சொன்னா அவருக்கு நாம் பதில் சொன்னோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரி, அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, அவரிடத்தில் என்ன தீங்கு இருக்கிறதோ அதை நாம் நீக்கினோம். அது மட்டுமல்ல, வ ஆதைனாஹு அஹ்லஹு, அவருக்கு அவரது குடும்பத்தை கொடுத்தோம். வ மிஸ்லஹும் மஅஹும், அவர்களை போன்று இன்னும் ஒரு மடங்கும் என்ன செய்தோம், கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, எம்மிடத்திலிருந்து ரஹ்மத்தாக. அல்ல கேட்டது ஒன்று, நான் கொடுத்தது இன்னொரு மடங்கு. எதன் காரணமாக? ரஹ்மத்தம் மின் இந்தினா, எம்மிடத்திலிருந்து ரஹ்மத்தாக நாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வதிக்ரா லில் ஆபிதீன், இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு இது படிப்பனையாகட்டும் என்பதற்காகவும். யாரெல்லாம் இறைவனை வணங்குகிறார்களோ, இறைவனது ரஹ்மத் மீது நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் நாம் எதை கொடுத்தாலும் இன்னொரு மடங்கு கொடுப்போம் என்ற அல்லாஹ் தஆலா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கங்க, இதையெல்லாம் நான் ஏன் விரிவாக ஒரு வசனத்தை சொன்னால் போதும். விரிவாக நான் ஏன் சொன்னேன் என்றால், அடிப்படையை நம்ம ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் நீங்கள் லட்சக்கணக்கு சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, இறைவனுடைய ரஹ்மத் என்பது அதில் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு பாதிப்பான பயங்கரமான சம்பவம் நீங்க கேள்விப்பட்டாலும் சரி, இது வந்து என்னது கிரிட்டிசைஸ் பண்றது அல்ல. குர்ஆனையும் சுன்னாவும் என்ன சொல்லுதுன்றதை நல்லா யோசிங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் ரஹ்மத்தால் தான் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான், அமைத்திருக்கிறான், கருணையால் தான் அமைத்திருக்கிறான். ஏன் என்று சொல்றேன்னா, நிறைய செய்திகள், உதாரணமாக சோமாலியா, அதாவது எத்தியோப்பியாவில் பட்டினி சாவு, எத்தியோப்பியாவில் பட்டினி சாவு. அப்போ அங்கெல்லாம் எலும்பும் தோளுமா நீங்கள் என்ன செய்றீங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க. இப்போ இதெல்லாம் படிச்சுக்கிறீங்க, என்ன இறைவனது ரஹ்மத்தெல்லாம் விசாலமானது என்று. உடனே இந்த ஏன் எத்தியோப்பியாவில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் படித்த மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பதிலெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அவர்கள் ஏதோ நம்ம அறியாத ஒரு பாவம் செய்திருக்கலாம், அல்லது தவறுகள் செய்திருக்கலாம். அதன் மூலம் இறைவன் என்ன செய்கிறான், அவர்களை சோதிக்கிறான். அப்போ மற்றவங்க நாங்கள் வந்து என்னது எந்த பாவமும் செய்யலை, அதனால இறைவன் நம்மளுக்கு நிறைய அருள்களை தந்து கொண்டிருக்கிறான். எத்தியோப்பியாவில் பிறக்கிற குழந்தையும் பாவம் கருப்ப பையில செஞ்சுட்டு என்ன செய்யுது, பிறக்குது. அதானே அர்த்தம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் உணவளிப்பது இறைவனது கடமை. அப்படி என்று சொன்ன இறைவன் கடமைக்கு மாத்தமா செய்வானா? நிச்சயமாக செய்ய மாட்டான். நான் இந்த அடிப்படையிலிருந்து மாறவே கூடாது. ஒன்றில் எத்தியோப்பியாவின் நிலவரம் பற்றி மீடியாவில் வருது, எங்களுக்கு உண்மை நிலை தெரியாதுன்னு பதில் சொல்லணும், அல்லது என்ன நியாயப்படி என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இறைவன் ஒரு விஷயம், இந்த உலகத்தை எங்கட கையில் தந்திருக்கிறான். நாங்கள் சிஸ்டங்களை மாற்றி வரக்கூடிய அநியாயத்துக்கு இறைவன் பொறுப்பல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு ஓர்டரை வச்சு இந்த உலகத்தை தந்திருக்கிறான். அந்த ஓர்டர் படி மனிதன் வாழ வேண்டும். சோதனைக்கு கையில் தந்த பின்னால தெரிஞ்சாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அதில் கையடிக்க மாட்டான். தந்த பின்னால் நம்ம செஞ்ச அநியாயத்திற்கு இறைவன் பொறுப்பு அல்ல, கதிர் என்ற அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம். இறைவன் நாட்டம் இல்லாமல், இறைவனுடைய அதாவது அந்த நாட்டம் இல்லாமல், அவனது படைப்பு இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, இந்த உலகத்தில் நடக்காது. அது உண்மை. ஆனால் அதை சரிவர நம் மறுமை நாளில் தான் என்ன செய்யலாம், அந்த கதிரை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் ஒரு வாக்கு தாரா எங்களுக்கு, நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவனுடைய தலையில் என்ன செய்யக்கூடாது, அந்த அநியாயத்தை போடக்கூடாது. எத்தியோப்பியாவுக்கு அதான் பதில். அவர்கள் ஏதோ செய்து அநியாயமாக இருக்கலாம். அப்போ அமெரிக்காவில் ஏன் வசதியாக வாழ்றான், அவர்களை இறைவன் மன்னிக்க நாடி இருக்கிறான்டா சொல்றது. அவன் செய்கிற அநியாயத்துக்கு அவனால நல்லா இருக்கிறான், விளங்கிட்டா. யூகேல நல்லா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அநியாயம் செய்கிறவன் எத்தனையோ பேர் ஆட்சியில் இருக்கிறான். அப்பாவி குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பசியில சாகுது. என்ன காரணம்? எத்தியோப்பியாவுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்றேன். இது மாதிரி நீங்க எது வந்தாலும் சரி மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனது ரஹ்மத் என்னது எல்லாவற்றையும் விட விசாலமானது.
எத்தியோப்பியாவுடைய விஷயத்தில் என்ன தெரியுமா, எத்தியோப்பியா ஒரு பஞ்ச நாடே அல்ல, முதலாவது வறுமை கோட்டிங்கில் உள்ள நாடே அல்ல. எத்தியோப்பியாவுக்கு மீடியா தான் என்ன செய்யுது, வறுமையில் உள்ள நாடுன்னு காட்டுது. எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிறிஸ்தவன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு. விளையிட்டா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வரக்கூடிய வேறு, அதாவது அந்நிய மக்களால் ஆளப்படக்கூடிய ஒரு நாடு அது. அது மாதிரி நிறைய மக்தோனியா இந்த மாதிரி சில நாடுகள் இருக்குது. அது மாதிரி அது ஒரு அந்த நாடு இருக்கிறது. காஷ்மீர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த விதமான அநியாயங்களுக்கு பின்னால முஸ்லிம்களை அந்த இடத்துல இருந்து என்னது இல்லாமல் ஆக்குதல் என்ற பல சிந்தனைகள் அதில் என்ன செய்யுது கவர்மெண்டால. இன்னும் சொல்ல போனால் பிறந்த நாளை புதுசாக கொண்டாடின ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தியது. அதையே பல கோடிக்கணக்கான டாலர்களை செலவழித்து அந்த நாட்டு ஆட்சியாளர் என்ன செய்யறான், பிறந்த நாள் கொண்டாடுறான். அப்படிப்பட்ட ஒரு அந்த அளவுக்கு வசதி இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பொருளாதார வளங்கள் எல்லாம் இயற்கை வளங்கள் நிறைஞ்ச நாடுகளில் உண்டாது. என்ன செய்யறான்னு சொன்னால், முஸ்லிம்களும் தான் சிறு ஒரு குறிப்பிட்ட விதமான முஸ்லிம்களும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ மத்த மக்கள் ஹபசியல் போன்ற மக்கள் எல்லாம் இவன் திட்டமிட்டு அந்த வறுமையை அப்படி வச்சுக்கிட்டிருக்கிறான். ஏன் வைத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், முஸ்லிம்கள்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்கள், பசுமையான இடங்கள் எல்லாம் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. இங்கே கிறிஸ்தவர்கள் அவங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவர்களை வைத்து அரசியலும் பொருளாதார நாடகமும் என்ன செய்யுது, அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மற்றபடி இது சம்பந்தமாக நீ நல்ல முறையில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலை இப்படித்தான் சொல்லியிருக்கணுமே ஒழிய, எப்படி சொல்றாங்க, அவர்கள் ஏதோ தெரியாத செய்த பாவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னது நம்ம பதில் தெரியாட்டி பதில் தெரியாதுன்னு சொல்ல வேணும் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா இறைவன் வாக்களித்து இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் இறைவன் தனியா என்ன செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா யாருக்கு ரஹ்மத் என்பது இறைவனுடைய ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவுடைய இன்னும் சில நாடுகளில் சாதாரண வறுமைகள் என்ன செய்து கஷ்டங்கள் உயிரிழப்புகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லாமல் இல்லை. அவைகளெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா இந்த வறுமை இல்லாமல் போகிறதுக்கு உனக்கு ஒரு சிஸ்டம் கையில் தந்திக்கிறான். இப்படி செஞ்சா நீ என்ன செஞ்சிடும், இப்படி போயிடும். வறுமை ஏற்பட போகிறது, பஞ்சம் கொண்டு வரப்போகிறது. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கனவோட விளக்கத்தை கொடுத்து, மன்னருக்கு கனவை கொடுத்து, உன்னை நாட்டில் பஞ்சம் வராமல் இருக்கணும்னு ஒரு சிஸ்டத்தை இறைவன் என்ன செய்கிறான், கொடுக்குறான். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறார், செயல்படுத்துகிறாரு. அந்த நாடு என்ன செய்யுது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் பொருளாதாரம் என்ன செஞ்சிருது, வளர்ந்துருது. அப்போ ஒரு சிஸ்டத்தை இறைவன் தந்திருந்து அதை நம்ம புறக்கணித்த பின்னால ஏற்படுகின்ற வறுமைக்கும் பஞ்சத்துக்கு யார் பொறுப்பு, மாத்தினவன் தான் பொறுப்பு. அதை நாம் புரியுது. வட்டி பொருளாதாரத்தை உருவாக்கி அல்லது ஆக்கிரமிப்பு சிந்தனையெல்லாம் உருவாக்கி காலனித்துவ சிந்தனையெல்லாம் உருவாக்கி மாற்றிய பின்னால் அங்கே வரக்கூடிய அநியாயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பல்ல, இறைவன் பொறுப்பல்ல. இறைவன் பொருளாதாரம் செழிப்பதற்கு வழியை தந்திருக்கிறான். இல்லை என்றால் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா எப்படி வறுமையில் இருக்கும்? நான் கேட்கிறேன், வறுமையில் இருக்கிற சவுதி ஏன் பச்சை பசேல் அல்ல இங்கே. ஆனால் இது வசதியாகவும் எங்கெல்லாம் வசதி இருக்குதோ, அதாவது இயற்கை வளங்கள் இருக்குதோ அந்த நாடு பஞ்சத்தில் இருக்கிற என்ன நடக்குது இந்த உலகத்தில்? யார் இந்த சிஸ்டத்தை தலைகீழா மாற்றி போட்டது? அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் எந்த விஷயத்தை நீங்கள் வந்தாலும் சரி, ரஹ்மத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்யுங்கள். இறைவன் வமா அனபிதல்லாமின் லில் அபீத், நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வது கிடையாது என்ற இறைவனோட வாக்கை நம்பி நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். இறைவன் நமக்கு ரஹ்மத்தோடு எம்மட்ட என்ன மிஸ்டேக் வந்தாலும் சரி, அந்த மிஸ்டேக்கின் மூலம் கூட இறைவன் என்ன செய்யறான்டா, நம்ம பிழை விட்டதுனால அல்ல ஒரு சோதனை ஏற்படுத்தினா கூட அதை எங்கள் ரஹ்மத்துக்கு தான் ஏற்படுத்துறான், திருப்பி மாற்றிக் கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக ஏற்படுத்துறான். பல இடங்கள்ல இதை இறைவன் செய்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரத்தில் இப்போ இது நான் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ரஹ்மத் என்ற பகுதி இது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன, மனிதர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு பகுதி பாவங்கள். மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். சைத்தான் என்ன செய்வான்டா, எமக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இறைவன் மன்னிக்க மாட்டான், இனி நீ தூரமாகிட்டாய், இனி கொஞ்சம் நாளைக்கு போகிறதா எல்லாம் சரியாக வரும். சிலர் இப்போ எப்படி மாறிட்டாங்கடா, பாவம் செஞ்சு ஒரு பாவத்தின் மேலே இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறான். அது என்ன, ஒரு பாவத்தின் மேலே இன்னொரு பாவம். ஏன் தாடி வளர்க்குறீங்களே அப்படின்னு கேட்டால், பொய் சொல்லி கண்டிக்கிற டைமில் நம்ம தாடி வளர்த்து என்னது வேலை இல்லை. பொய் சொல்லி கொண்டிருக்கிற டைமில் தாடி வளர்த்து, என்றைக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமோ அன்றைக்கு தான் தாடி வளர்ப்போம். பாவத்துக்கு மேலே இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறாங்க. இந்த பாவம் இல்லாமல் போனால் தான் இந்த பாவத்தை செய்வோம். அப்போ ஏன் பொய் சொல்கிறீங்க, எனக்குரிய தொழில் அப்படி, இன்ஷா அல்லாஹ் நல்ல தொழில் வந்துட்டுன்னா என்ன செய்வேன், பொய் சொல்ல மாட்டேன். அப்போ எப்போ நல்ல தொழில் உங்களுக்கு வரும் நினச்சி பாருங்க. இப்படி ஒரு பாவத்திற்கு மேலே இன்னொரு பாவத்தை வைத்து இப்படி வச்சுக்கிறான், பழகிட்டு.
ஷைத்தான் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி தூரமாக்கி வச்சுக்கிறான், தூரமாக்கி வைத்திருக்கிறான். இது மாத்திரமல்ல, நிறைய பாவம் செய்தவர்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்பதை விட்டு ஷைத்தான் தூரமாக்கிறான். முதலாம் முறை என்ன செய்யறது, பாவம் செஞ்சு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, 2ஆம் முறை கேட்டிருப்பாங்க, 3வது முறை, 5 முறை, 10 முறை கேட்டா 11ஆம் முறை ஷைத்தான் வந்துடுவான். ஒரு முறை பாவம் செஞ்சாய், தௌபா செஞ்சாய், சரி. 2ஆம் முறை பாவம் செஞ்சாய், 2ஆம் முறை தௌபா செஞ்சாய், சரி. எத்தனை முறை செய்யறது இப்படியே? அல்லாஹ் தாலாவை நீ யாரை நினைச்ச? அல்லாஹ் தாலாவை யார் நினைச்சு? ஒன்றில் பாவத்தை விட்டுரு, அல்ல தௌபா விட்டுரு. எதை விடுவா? சரி, தௌபா விட்டுருவோம். நம்ம என்றைக்கு பாவத்தை விடுகிறோமோ அன்றைக்கு தௌபாவை செய்வோம் அப்படின்னு முடிவு எடுப்போம். அவ்வளோதான். ஏற்கனவே பாவமும் தௌபான்னு இருந்தவன் தௌபா இல்லை, தொடர்ந்து பாவம் என்ன செஞ்சிருவான், ஆகிடுவான். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இறைவனுடைய மன்னிப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பாவத்துடைய தண்டனை அகோரமானது, அது எங்கட உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய கேடுகள் தீங்குகள் சர்வசாதாரணம் அல்ல. அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிக்காது விட்டாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாவத்துடைய தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்துடும். அல்லாஹ்வுத்தால மன்னிச்சாலும் சரி, மறுமைக்குரிய மன்னிப்பு தான். உலகத்தில் பாவத்துக்குரிய ரிசல்ட் அப்படியே என்ன செஞ்சிடும், அது வரவே ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பம் பாதிக்கும், உங்களோட வாழ்க்கை பாதிக்கும், உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கும், உங்களுடைய நேர்மை பாதிக்கும், உங்களோட வியாபாரம் பாதிக்கும், உங்களோட உறவுகள் பாதிக்கும், அது நடக்கும். ஆனால் தௌபா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் உங்களோட கடைசி மாலம் யுகர்கள் தொண்டை குழியில் உயிர் அடைகின்ற வரைக்கும் மன்னிப்பு என்ன செய்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். இதில் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய பேர் இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், எமது பாவங்கள் மன்னிக்கப்படுமா, எமது பாவங்கள் அவங்க செஞ்ச பாவங்கள் அநியாயங்கள் சர்வசாதாரணமானதல்ல. அந்த மாதிரி பாவங்கள் அநியாயங்களை செஞ்சுக்கிறான். சிறுக்கை ஊக்குவித்தவர்கள், சிறுக்கை கொண்டு ஆட்சி செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள். அப்போ நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அப்போ காஃபிராக இருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான். ஒரு அழகா இறைவன் தன் ரஹ்மத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறான். சூரா ஜுமர் 53வது வசனம், குல் யா இபாதி. அல்லாஹ் இந்த மாதிரி இடங்கள்லாம் யா இபாதின்னு தான் என்ன செய்வான், பேசுவோம். நான் ஏற்கனவே யா இபாதி உங்களுக்கு சொல்லிக்காட்டேன். குல் நபியை சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, எல்லை மீறிக்கொண்ட, அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு தெரியுமா? உலகத்தில் எந்த பெரிய அறிஞர் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்கள் மீது இறைவன் இறக்கம் கொள்ள மாட்டான்னு சொன்னால் நம்பிடுவானா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் உங்களுக்கு இடையில எந்த தடையும் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவ்வளோ இறையச்சமுடையவனாக இருந்தாலும் சரி, சில பொழுதுகளில் இறைவனுடைய ரஹ்மத் 60 வருடமாக பள்ளியில் இருந்து சேவை செய்து தொழுது வணங்கியவனை விட பாவிக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஒரு பாவிக்கு என்ன செய்யலாம், நெருக்கமாக்கலாம். அது இறைவன் தான் அறிஞ்சவன். அதனால உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இடையில எந்த திரையும் இல்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களை, தொழுதவர்களே நோன்பு பிடித்தவர்களே அல்ல, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு. இது அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? இது எனது உரிமை. பாவம் என்று ஆக்கியதே நான் தான், அதை பாவம் என்று லிஸ்ட்ல சேர்த்ததே நான் தான். மன்னிப்பது எனது உரிமை. இந்த உலகத்தில் எவனும் மன்னிப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மிகவும் மன்னிக்க கூடியவன், அவன்தான் மிகவும் அருள் செய்யக்கூடியவன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு மன்னிக்கிறவன் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இறக்கம் காட்டுறவன் யாரும் இல்லை. உங்களோட தாய் உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இறைவனுடைய அளவுக்கு. உங்கள் தந்தை உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, நண்பர்களை, தலைவர்கள் கீழே உள்ளவர்களை நினைக்கவே வேண்டாம். அவனை மாதிரி மன்னிக்க கூடியவன், அவனை மாதிரி இரக்கம் காட்டக்கூடியவன் யாருமே இல்லை. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இப்போ இது யாருக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம்? இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு இறைவனுடைய ரஹ்மத்துக்கு இடையில் எந்த தடையுமே கிடையாது. அப்படின்ற இதை ஏன் இறைவன் சொல்லுகிறான்? இறைவன் அழைப்பு விடுத்து விட்டான்,
உணர்ந்து உடனடியாக என்ன செய்யணும், இறைவனின் பக்கம் போகணும், இறைவன்ட்ட அலனும் மன்னிப்பு கேட்கணும், இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, செய்ய மாட்டேன்னு உறுதியோட பாவம் அப்படிதான் தௌபா செய்கிறான். செஞ்சு முடிந்த பின்னால குறிப்பிட்ட கால உறுதியான பின்னால ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடறான், மறுபடி அதை தவிர எல்லோரும் இல்லாட்டியும் அல்லது எல்லா பாவங்களிலும் இல்லாட்டியும் அப்படி செஞ்சிடறான். செஞ்ச பின்னால திருப்பி தௌபா செய்ய போற நேரத்தில் இது ஞாபகம் வருது. எது, இப்படித்தானே போன தடவை நீ என்ன செஞ்சாய், இறைவன்ட்டு இப்படி செஞ்சாய், இந்த திருப்பி 2வது முறை இப்படி ஆயிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க மனசை தேர்த்திக்கங்க. என்ன தெரியுமா, யா அல்லாஹ் இந்த முறை நான் இதுக்கு அப்படி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நீங்க முடிவெடுக்கிற நேரத்தில் உறுதி உங்களோட மனசுல இருக்கணும், செய்ய மாட்டேன்ற உறுதி. ஏன்னா உங்களோட உள்ளத்தில் உள்ள உறுதியை அளக்கிறவன் இறைவன். நீங்க உண்மையிலே எதற்கு பின்னால கொஞ்சம் நஞ்சமாவது செய்யணும்ன்ற எண்ணத்தோட இந்த தௌபாவை செஞ்சீங்களா, இல்லை செய்யவே கூடாது, நான் முழுமையா விடுதலை ஆகணும் என்ற எண்ணத்தில் செய்தீர்களா? அதை உலகத்தில் எவனும் அளக்க போறதில்லை, இறைவன் அளப்பான். அது இறைவனுக்கு தெரியும். அதுல நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அடுத்த முறை தவறு செய்கின்ற பொழுதும் இறைவன் மன்னிப்பான். ஆனால் தௌபா செய்கிற நேரத்தில் பிறருக்காக நாங்கள் அப்படி காட்டிக்கிட்டு அப்படி நடந்து வைங்க, ஒரு நாள் இறைவன் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். நம்ம மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் மீளுதல் என்கின்ற எண்ணம் நம்முடைய ஆழ் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறது. இது மிக முக்கியமான ரஹ்மத்துடைய 2வது மிக முக்கியமான பகுதி. ஒன்று உலக சப்ஜெக்ட் நான் சொன்னேன், மறுமைக்குரிய அம்சம். அல்லாஹு தஆலா சூரா அன்ஆம்ல 54 வசனத்தில் சொல்லுகிறான். எப்படின்னு பாருங்க, வஇதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நபியே எமது வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடிய முஃமின்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபகுல் சலாமுன் அலைக்கும். ரசூலுல்லாஹ்கிட்ட யாரா வந்தாங்கடா சொல்லுங்க, எப்படி, சலாமுன் அலைக்கும். முஃமின்கள் வந்தால் சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, உங்கள் மீது கருணை உண்டாவதாக. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை எழுதி இருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். சொல்லுங்க, மூமின்கிட்ட சொல்லுங்க, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை விதியாக்கி இருக்கிறான். எப்படி, அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலா, அறியாத்தனமாக உங்களில் எவரும் தவறு செய்து விட்டால், பிழை செய்து விட்டால், சும்மதா பின்னர் தௌபா செய்தால், மிம்பஅதிஹி அதுக்கு பின்னால தௌபா செய்தால், வ அஸ்லஹ தன்னை சீர்திருத்திக் கொண்டால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம் அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன் என்பதை சொல்லுங்கள் என்றால். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உச்சகட்டம் என்ன தெரியுமா, ஒரு தந்தையாக இருந்து கூட எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா, புள்ளைய மன்னிப்பேன் இடத்த சொல்ல மாட்டான், அவன் கொஞ்சம் எல்லை மீறிடுவான்பதற்காக. நான் இறக்கம் காட்ட வேண்டியதை என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிடாத, நான் அப்படி ஒன்று கொடுக்க வச்சுக்கிறேன், அதை சொல்லிடாதவன் என்ன செஞ்சிருவான், அளவுக்கு மீறிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா, தவறு செஞ்சு நான் மன்னிப்பேன்றான். அப்ப அது ரஹ்மத்துள்ளவனுக்கு தான் என்ன செய்யும், அது இயலும். அந்த ரஹ்மத்து உள்ளவனுக்கு தான் அது இயலும். தவறை முன்கூட்டி இறைவன் நீங்க செஞ்சாங்களா மன்னிப்பேன்றான். இந்த மாதிரி ஒரு ரஹ்மத் இறைவனிடத்தில் என்னது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ்ட்ட தௌபா பெறலைண்டா யார் நஷ்டவாளிகள், யார் குற்றவாளிகள், நாம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசி பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு இறைவன் ரஹ்மத்துள்ளவனத்துக்கு ஒரு செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபூ தாவூத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. பனு இஸ்ரவேலுக்கு 2 மனிதர், உங்களுக்கு தெரிந்த செய்தி. ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, கடுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் நண்பர்கள். ஒருவர் கடுமையாக இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார். மற்றவர் என்ன அந்த லெவலில் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாவத்தை என்ன செய்வார், செய்து கொண்டே இருப்பார். இவர் என்ன செய்வார், அவரை பார்த்த ஒரு உபதேசம், அக்ஸிர் பாவத்தை குறைச்சிக்க, தொடர்ந்து இப்படி பாவம் செய்யாத, அல்லாஹ் தண்டிச்சிருவான், பாவம் மன்னிப்பு கேளு, தௌபா செய், இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை என் ரப்பே நீங்க விட்டுருங்க, நீங்க உங்களோட வேலை என்ன செய்ய பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே என்ன செய்து இவர் உபதேசம் செய்வதும், அவர் என்ன என் ரப்பே என்ன செஞ்சிருக்க, நீங்க அதை அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் என்று விட்டு விடுங்கன்னு சொல்லுவோம், தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து கேட்குற, அல்லாஹ் உடனே என்னை பார்க்க அனுப்பினான்னு கேட்டார். அல்லாஹ் தஆலா என்னை பார்ப்பதற்கு உன்னை அனுப்பினானா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் வந்து, இதுக்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு, சொல்லி விடுகிறார். அல்லாஹ் தஆலா பதில் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லி ஃபுலானின், இன்ன நபருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவன் யார், இன்ன நபரை நான் மன்னிக்க மாட்டேன் என என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவர் யார், ஃபஇன்னி கத் கஃபர்து லி ஃபுலானின் வ அஹ்பத்து அமலக், சத்தியம் பண்ணியவனது அமலை நான் நிராகரித்து விட்டேன்,
எவர் பாவம் செய்தாரோ அவரது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் இறைவன் சொன்னான். இறைவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? எனது ரஹ்மத்தில் கையடிக்காது, எனது ரஹ்மத்தில் என்ன செய்ய வேண்டாம், கையடிக்க வேண்டாம். உபதேசம் செய்கின்றவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கணும் என்றால், அல்லாஹ் எனக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறான், நல்ல நிலையை தந்திருக்கிறான், எனது சகோதரனை அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துட்டு இருக்கணும். முடியலையா, உங்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு சிச்சுவேஷன் ஆகிட்ட, ஒதுங்கிக்கங்க, முடிவு கொடுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், முடிவு கொடுக்க. நீங்க நரகம் தான் என்று என்ன செய்யக்கூடாது, முடிவு கொடுத்து விட வேண்டாம். காரணம் அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். டோட்டலாக இறைவன் வந்து தன் உரிமையில் கையடிப்பது செய்தான். பாருங்க, யாரை வழி எடுத்தாங்க, நல்ல ரூட்ல யாரை வழி எடுத்தான், அட்வைஸ் பண்ணனவனே என்ன செஞ்சான், சைத்தான் அவனது டோட்டல் அமலுக்கு அடிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சான், ஒரு வேலையை வார்த்தையிலிருந்து வெளியே போட்டான். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக கவனமாக இருக்கணும். இறைவனுடைய ரஹ்மத்தில் கையடிக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இறைவன் அதில் கடுமையாக கோபப்படுகிறான் என்பதை இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இது நிறைய ரஹ்மத் என்பது ஒரு பெரிய பகுதி, ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் பேசுவதற்காக எடுத்து பகுதி கடைசி பகுதியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இது வந்து புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. லய்யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, உங்களை எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது என ரசூலுல்லாஹ். உங்களது எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. உடனே சஹாபாக்கள் காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களையுமா, உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா அன, ஆம் என்னையும் தான், எனது அமல் சொர்க்கம் கொண்டு போகாது, எனது அமல் சொர்க்கம் கொண்டு போகாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃபத்லின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ் கருணை காரணமாகவும் மேலதிக அருளின் காரணமாகவும் என்னை இறைவன் சூழ்ந்து கொண்டாலே தவிர, அப்படி எனக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் இருக்கிறது. ஃபஸத்திது, எனவே லேசுபடுத்துங்கள், நேர்மையாக இருங்கள், முறையாக நடந்து கொள்ளுங்கள். வகாரிபு, நெருங்குங்கள், நெருங்க முயற்சி செய்யுங்கள். அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் நம்ம செய்கிற அமலுக்குரிய கூலி அல்ல சொர்க்கம். வசனத்தில் கூலி என்று சொல்லி கொண்டாலும், ஒருவர் காலையிலிருந்து ஈவினிங் வரை வேலை செய்கிறார், நான் உங்களுக்கு 50,000 ரியால் அப்படி என்று கொடுத்தோம்னு 50,000 ரியால் கொடுத்தோமா, இன்றைக்கி செஞ்ச வேலைக்கு எனக்கு 50,000 ரியால் கூலின்னு சொல்லுவானே வேணாவது, சொல்ல மாட்டான். ஏன், கூலி அவ்வளோ வர இயலாது, கூலி அவ்வளோ வர முடியாது. சொல்ல போனால் 1000 கூலியாக இருக்கலாம், 49,000 என்ன கிஃப்ட், உன்னை முயற்சிக்காக கிடைச்ச மேலதிக ஒரு இது, அதுதான் சொர்க்கம். நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம செய்கிற அமல்களுக்கும் சொர்க்கம் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய கூலி நமக்கு சமனாகாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அனுபவிச்சதுக்கே நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த கணக்கு தீர்க்க முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அமலை ஒரு ரீசனை வச்சுக்கிறான். நீங்க எந்த அளவுக்கு அமல் செய்கிறீர்கள், எந்த மனநிலையோடு அமல் செய்கிறீர்கள் என்பதை பார்க்கிறான். அதை வைத்து சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன செய்யறான், இறைவன் ஒரு இடத்தை தீர்மானிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சிலா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வைத்திருப்பான், அவனது அமல்கள் கொண்டு போய் அதை சேர்க்காது, அவனோட அமல் என்ன செய்யாது, அந்த இடத்தை கொடுக்காது. அதனால என்ன செய்வான், ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ ஹத்தா யுபல்லிகஹு இய்யாஹா, அல்லாஹ் என்ன செய்வான், வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்து கொண்டே இருப்பான், அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். அமல் கொண்டு போகாத இடத்தினால அல்லாஹ் அவனுக்கு சோதனை நிறைய கொடுப்பான். என்ன செய்வான், நிறைய சோதனையை கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வான், வச்சிருவான். அப்போ அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளுங்க, அமலால் நாம் சொர்க்கம் போவது கிடையாது, அமலால் நாம் சொர்க்கம் போவது கிடையாது. ஆனால் அமல்கள் நிபந்தனையாக இறைவன் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இறைவனது ரஹ்மத்தால் தான் நாம் சொர்க்கம் போகிறோம். எமக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி, தொழுறதுக்குரிய நேரங்களை எங்களுக்கு தோதுவாக அமைத்து தந்து, அதுக்குரிய சூழலை எமக்கு அமைத்து தந்து, அதுக்கேற்ற மாதிரி என்வாயன்மெண்ட் அமைச்சு தாரானே, அதுதான் நம்ம சொர்க்கம் போகிறதுக்கான காரணம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, இறைவனது ரஹ்மத்தை உணர்ந்த ஒரு முஃமினுடைய மனோநிலை மௌத்திர பொழுது எப்படி இருக்கும் என்று சொல்லி, இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை நோய் விசாரிக்க செல்கிறார். நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார், அந்த கடைசி நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் கேட்குறாங்க, அந்த நோய் வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் கேட்குறாங்க, கைஃப தஜிதுக், எப்படி நீங்கள் இப்போ உங்களே காண்றீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்ன, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கால வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அர்ஜுல்லா, அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், நலவுகளை எதிர்பார்க்கிறேன், என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் வ இன்னி அகாஃபு துனூபி, பாவங்களை நினைத்தால் பயமாகவும் இருக்கிறது, பாவங்களை நினைத்தால் பயமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். ஆசை வைக்கிறேன்,
அதே நேரத்தில் பாவங்களை நினைக்கின்ற பொழுது பயமாகவும் இருக்கிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹுல்லாஹு மா யர்ஜு வ ஆமனஹு மிம்மா யகாஃப். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு இடத்தில் இந்த ரெண்டு சிந்தனையும் ஒரே சமவிகிதத்தில் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சேருகிறதோ அல்லாஹ் அவர் ஆசை வைப்பதை கொடுப்பான், பயப்படுவதை விட்டும் தூரமாக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருக்கு இந்த ரெண்டு சிந்தனை என்ன செய்து ஒரு சேர மனதில் ஓடுகிறதோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர் ஆசை வைத்ததை கொடுப்பான், அவரது பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரது உள்ளத்தில் வேறு சிந்தனை இருக்கல. யா அல்லாஹ், நான் இளம் வயசு ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, நான் இளம் வயசில் மரணிக்கிறேன், நான் கொஞ்ச காலம் வாழணும்னு ஆசைப்படுகிறேன், அல்லது என் பொருளாதார சிச்சுவேஷன், எனது குடும்பம், அதெல்லாம் அவர் பேசலை. அவர் ரெண்டு விஷயம் தான் யோசிச்சார். என்ன யோசிச்சாரு, மறுமையில் எனக்கு சொர்க்கமா நரகமா, அதான் அவரோட சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட மனநிலை அப்படித்தான் இருக்கும், சந்தேகம் கிடையாது. ஆனால் அதோடு சேர்த்து வேற என்னெல்லாம் இருக்கும், இந்த உலக விஷயம், அந்த சிந்தனை எல்லாம் சேர்ந்திருக்கும். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறாரு, அப்படி இல்லை, அந்த ரெண்டை தான் என்ன செய்யறார், தலையில் வச்சுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, அர்ஜுல்லாஹ் அகாஃபு துனூபி, அல்லாஹ்வை ஆசை வைக்கிறேன், என் பாவங்களை நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு மத்தியில் சொன்னது, இறைவனது ரஹ்மத்தில் நம்பிக்கை நம்ம வைச்சோம்னு வைங்களே, உலகத்தில் அதை போன்ற ஒரு மனபலம் இல்லை. மனசுக்குள் ஒரு பலம் இருக்குதே, அதை மாதிரி ஒரு பலம் கிடையாது. ஏன்னா இறைவன் எம்மை எந்த அணு தினமும் எங்களை கவனிச்சு கண்டிக்கிறான். இந்த உலகத்தில் பக்கத்தில் ஒரு நண்பன் இல்லாத விட்டாலும் கூட, குடும்பத்தோடு தொடர்பு கொள்ள மாத கணக்கில் முடியாத விட்டாலும் கூட, யார் எங்களை கவனிச்சு கண்டிக்கிறான், அல்லாஹ் ரஹ்மான். அவன் எங்கள் தாயை விட மிகவும் இரக்கமுள்ளவனாக இருந்தால், நாங்கள் அவனுக்கு நெருக்கமாக இருந்தோம்னு வைங்க, அவன் எங்களை பன்மடங்கு கவனிப்பான், அது சந்தேகமே கிடையாது. அதான் இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அதாவது முழு குடும்பத்தோடு எங்களுக்கு டச் இல்லாமல் போனாலும் சரி, வாய்ப்பே இல்லாமல் போனாலும் சரி, நாம் இறைவனோடு வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் இவ்வளவு ரஹ்மத்துள்ள விட்டுருவானா? காவிற்கே கொடுத்து கண்டிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் இறைவனை விட பொறுமைசாலி கிடையாது. ஏன், அல்லாஹு தஆலாவை அவனுக்கு மனைவி இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவனுக்கும் அல்லாஹ் சாப்பாடையும் குடிக்கிறதுக்கு தண்ணீரும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைக்கு என்று சொல்றவனையும் கவனிச்சு கொண்டிருக்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட ரஹ்மான் அவனோடு நாம் இரக்கமாக நடந்தால் நிச்சயமாக என்ன செய்வான், அவனை நாம் வணங்கினோம் என்று சொன்னார், அவனுக்கு வழிபட்டோம் என்று சொன்னார், நிச்சயமாக அவனது கருணை எம்மை சூழ்ந்து கொள்ளும், எமது குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட நல்லதொரு சூழல் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.